கண்டிஷன் ஸ்டார் கண்டிஷன். ஐயோ என்ன பிரச்சனைகள் மாட்டி விட்டுறாதீங்களா. ஒரு 2 hour நம்ம கலகலன்னு என்டர்டைன்மெண்ட்டாக ஓடிருக்காங்க. இங்கெல்லாம் இது காமெடியாக சிரிப்பாங்களா நினச்ச இடத்துலலாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்த பொங்கலை குடும்பத்தோட சந்தோஷமா லைட்டாடா பார்க்கறதுக்கு ட்ரிபிள் டி பார்க்கலாம். எண்டு கார்டு வரைக்கும் படத்தை பாருங்க, அப்பதான் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, ரொம்பலாம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ, காமெடியில் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கலாம். பொங்கலுக்குன்னா நம்ம தம்பி தலைமையில தான் உண்மையிலே இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா தம்பி தலைமையில் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hour நம்ம கலகலன்னு என்டர்டைன்மெண்ட்டாக ஓடிருக்காங்க. அது இல்லாமல் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் காமெடி விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்துனாலும் நல்லா இருந்திருக்கும். படம் சூப்பர். பொங்கலுக்கா இந்த படம் நல்லா இருக்கு. பொங்கலுக்கு நல்லா தான் இருக்கு பார்க்கலாம். ஜீவன் நல்லா அடிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றது, கல்யாணம் விட இலை விட ஒரே நேரத்தில் இருக்குது. அதான் கதை. நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு மாதிரியா ஒரு என்டர்டைனிங், ஒரு ஜாலியான ஒரு படம். பெருசாக எதுவும் எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக அந்த மலையாள படம் பார்க்குற மலையாள டேரக்டர் தான். அது மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒரு கல்யாணமும் ஒரு டெத்தும் ஒரே டைமில் நடக்குதுண்ணா. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான். அப்படிலாம் இல்லை, நான் எனக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு போகிறதே தெரியாது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த யூஸ்வலாக இருக்கிற அந்த எமோஷன்ஸ்லாம் உள்ளே வரும். அது நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு எந்த படம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த படமே அந்த லெவலுக்கு இல்லை. பட் இது படம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜாலியான ஒரு படம் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அவருக்காக தான் வந்த படத்துக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவும் காமெடியாகவும் இருக்கு. இந்த அட் டைமில் கல்யாணமும் எல்லாம் அட் டைமில் நடந்தால் எப்படி இருக்கும்னு காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹீரோயின்ல இருக்காங்க படத்துல? ஹீரோயின் இருந்த மாதிரி தெரியல, ஆனால் அந்த இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஆனால் வித்தியாசமான ஒரு கான்செப்டில் ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் இந்த ட்ரிபிள் டி சொல்வேன். கமர்ஷியலாக பார்க்கணும்னா சும்மா ஃபேமிலியோட வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காமான மூவி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ட்ரிபிள் டி சொல்லுவேன். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம், ஹாப்பியாக முடித்தோம். அண்ட் ரிசல்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கு. நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். என் கேரக்டர் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரே காஸ்டியூம் 45 days, பட் எல்லா எமோஷன்ஸும் ரொம்ப நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தேன். அண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருன்னு தெரியல, பட் யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்துட்டு 1 man ஆர்மியாக அந்த ஹோல் மூவியும் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டோம். பள்ளத்தில் விழுற சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கா தேட்டரில்? ஆயிருக்கு. பல்லவ சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்கள் இங்கெல்லாம் இது காமெடியாக சிரிப்பாங்களா நினச்ச இடத்துலலாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. எமோஷன்ஸும் ரொம்ப ஒர்க் ஆகிருக்கு. எமோஷனலாக சரி. ஜீவா சார் கூட நடிச்சது வந்துட்டு அவர் வந்து எஸ்எம்எஸ்லலாம் நீங்கள் பார்க்குறீங்களா, ரொம்ப ஜாலியாக அதே மாதிரி தான் அவர் செட்லேயும் ரொம்ப ஃபுல் ஃபன்னாக தான் இருப்பார். இவங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். லக்காக தான், அது மேஜிக் தான். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. Jan 30th வர மாதிரி தான் இருந்தது. திடீர்னு ஒரு 5 daysக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்ரீபவுண்ட் ஆகிடுச்சுனோடனே ரொம்ப டக்குன்னு நடந்தது. சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கம்பேக் கொடுத்துருக்காரு. இது தம்பி தலைமையில் அண்ணனோட பொங்கல். இது மியூசிக் எக்ஸலண்ட்ங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் மேலும் வெளியூர்லலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குறோம். நல்லா இருந்ததுங்க. அதான் நான் சொன்னேனே இப்போ தான், எங்கெல்லாம் வந்து நான் அவங்க ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சோம், அது அந்தளவுக்கு கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அது சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஃபிலிம், காமெடி ஃபிலிம், அங்கே தான் ரியாக்ஷன் உடனே தெரியும். ஸோ அந்த ரியாக்ஷன் அங்கே நல்லா ரூல்ஸ் ஸ்டார்ஸா கண்டிஷன் ஸ்டார் கண்டிஷன். ஐயோ என்ன பிரச்சனைகள் மாட்டி விட்டுறாதீங்களா. ஸோ உண்மையிலே நல்லா வந்திருக்கு. அந்த டைலாக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் வரும். எண்டு கார்டு வரைக்கும் படத்தை பாருங்க. ஆமாம், எண்டு கார்டு வரைக்கும் படத்தை பாருங்க, அப்போ தான் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஐயா நான் சொல்லையா, நான் வேணா கோட்டு சொல்றேயா. எல்லாமே சூப்பர், பெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. அண்ணன் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் தான். எஸ்எம்எஸ்ல இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா படமும் நல்ல படம் தான். இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபுல் ஃபன்னு. நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருந்தது. ரொம்ப இந்த செட்டு ரொம்ப பயங்கர, எந்த பயங்கர எல்லாருமே மலையாளத்தில் பேசுகிறாங்க. கேரளா பயங்கர அக்கடிலாம் செட்டாக இருந்தோம்னா ஒரு எல்லாரும் நம்ம பயங்கர இமோஷன்
எமோஷனல் பாண்டடாக இருந்து எல்லாரும் பயங்கர 100% சின்சியர் எஃபர்ட் இருந்து ஜீவா சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஒரு படம் பண்ணி ரொம்ப நல்லா ஆச்சு. ஸோ அவர் வேற ஒரு மோடில் இந்த படம் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டூ எமோஷ்னலாக சொல்லணும்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் த்ரோ அவுட்டாக ஒரு படம் பண்ணுறது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மக்களுக்கு. தொடர்ந்து இந்த பொங்கலை குடும்பத்தோட சந்தோஷமாக லைட்டாட்டடாக பார்க்குறதுக்கு ட்ரிபிள் டி பார்க்கலாம். ஸோ படம் ஃபேமிலியாக எல்லோரும் வாங்க. இந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்காக நல்ல ஒரு படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஜீவா சாரோட ஆக்டிங் வந்து எப்பவும் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்களோட பாட்டை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது. ஒரு ஹாப்பி, ஒரு சோகம், இந்த கேப்பில் வந்து ஒரு ஆள் நடுவில் நின்று பாட்டு பாடுறாரு. ஸோ அது பெரிய இது இல்லை. முடியும் போது கிளைமேக்ஸாகவும் நல்ல ஒரு இது இருக்குது. உண்மையாகவே ரொம்ப பயந்து பண்ணது அது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நான் சும்மா உள்ளே வந்தது நாங்கள் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குது. நான் பார்த்துட்டு சரி நீ பண்ணு, நான் சொல்கிறத பண்ணு, நிதிஷ் அண்ணன் சொன்னதை அப்படியே பண்ணியிருக்கோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அந்த சீனை கிளாப் பண்ணிங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 10 வருஷமாக ட்ரை பண்ணி இங்கே வர்றோம். நமக்கு ஒரு தேட்டரில் ஒரு கிளாப்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது எனக்கு கிடச்சி நான் கண்ணால் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்றைக்கி ட்ரிபிள் டி ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வந்து படத்தை பாருங்கள். ஒரு பொங்கல் வைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்கும். ஜீவா சார் கூட நடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி. நம்மலாம் சின்ன வயசில் அவரெல்லாம் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து அடடா எப்படி பண்ணிருக்காருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவர் கூட சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்கவே முடியாத அனுபவமாக இருக்குது. மியூசிக் சொல்லவே தேவையில்லை. விஷ்ணு விஜய் கலக்கிட்டார். இப்போ எல்லாரும் அவர் பண்ணுற படம் எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஆல்பமாகவும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. ஹாப்பி வந்து நல்லா இருந்துச்சு. ஜீவா சார் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க சொல்றா இல்ல ஹீரோயின் அக்கா கேரக்டர் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நான் ஒரிஜினலாவே பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் முகம் காட்டுவாங்க, அது வராதுன்னு நினைச்சு ஆனா காட்டினாங்க. மாமா சௌமியாக்காவை காணும் அந்த ட்ரிபிள் டி படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பொங்கலுக்கான படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம் இந்த படம். இந்த படத்தில் நடித்த ஜீவாலேருந்து தம்பி ராமையாலேருந்து இளவரசர் வந்து எல்லாரும் நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. வில்லன் ரோல ரொம்ப நல்லா இருக்கு. வழக்கமாக ரொம்ப அவரை சொல்லவே தேவையில்ல. அந்த சீனியர் நடிகருங்க தான் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம், இமோஷனலாக அட்டாச் படம். ஓகே, இசையும் நல்லா தான் சார் இருக்கு. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. காமெடியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபினிஷிங் பக்கா பண்ணிங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், டைரக்ஷனு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார். கொடுக்குற காசுக்கு ஒருத்துக்கான படம். இந்த பொங்கலுக்கான படம் 10க்கு வந்து ஒரு 8 போடலாம் சார். சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் கொடுத்துருக்காரு. கம்பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி பக்கம் நடிச்சிருக்காங்க. பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு ஜீவாவும். விஜய் மூவிக்கு அப்புறம் இதை தான் சொல்வேன். 10 கொடுப்பேன்.